ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது, கூப்பிட்ட உடனே ஓடி வந்த கங்கை. எங்கே வந்தா? நம்ம ஊருக்கு வந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கும்பகோணத்தில் உள்ள ஒரு இடத்துக்கு கங்கை பொங்கி வந்த ஒரு கதையும் உண்டு. கதையல்ல, இது எல்லாமே புராண நிகழ்வுகள். இன்றளவும் அதற்கு பூஜைகள் உண்டு. சரி, என்ன இதனுடைய புராண நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. ஸ்ரீதர ஐயாவாள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க நினைக்கிறேன். தஞ்சாவூர் பக்கத்தில் திருவிடை மருதூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. கும்பகோணத்துலேயும் கிட்டக்க தான் இருக்குது. திருவிசை நல்லூர். இந்த ஊரில் தான் இந்த ஸ்ரீதர ஐயாவாள், அதாவது வெங்கடேச தீக்ஷிதர் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். நம்ம தென்னிந்தியாவில் பிரபலமாக பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் எல்லாம் பஜனை சம்பிரதாயம் உண்டு. நிறைய பஜனைகள். அவர் சுவாமி பக்தர், அவர் சிறந்த சிவபக்தர். அவர் இந்த மாதிரி பஜனை செய்து அவர்களை நிறைய கர்நாடக இசை வல்லுநராகவும் ஒரு சமய வல்லுநராகவும் இவர் இருந்தார். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/8/1635 1720 வரைக்கும் இவர் இருந்திருக்காங்க. இந்த சிவயோகிநாதர் கோவில் அப்படின்ற ஒரு கோயில், அது பக்கத்தில் தான் இதெல்லாம் நடந்துருக்கு. இவங்க இருந்ததெல்லாம் இவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள், சதாசிவ பிரம்மேந்திரர், இவங்க எல்லாருமே சிவபக்தர்கள். இவங்க எல்லாம் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த கோயில் அருகிலே பார்த்திங்கன்னா திருத்தேவன்குடி ஒரு கற்கடேஸ்வரர் கோயில்னு இருக்குது. அது சோழர் காலத்தில் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு குறிப்புகள்லாம் அதில் இருக்குது. அந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்ன பார்த்திங்கன்னா, இயற்கையான சூரிய கடிகாரம் இருக்குது. ஒரு பித்தளை முள் இருக்கும், ஒரு 35 அடி உயரம், ஒரு 1400 பழமையான ஆண்டுகள் பழமையான ஒரு கடிகாரம் இது. இதுக்கு ஒரு பேட்டரி கிடையாது, மின்சாரம் கிடையாது, இயற்கையான ஒரு கடிகாரம். அந்த கோயிலுடைய சிறப்பு இது. அந்த சூரியனுடைய நிழல் ஒரு பித்தளை முள்ளில் படும். அந்த நிழலை வைத்து நாம் அந்த காலத்தில் அந்த மாதிரி கணிக்கப்பட்டதாக நிறைய குறிப்புகள் உண்டு. சரி, ஐயாவளுடைய தந்தையார் பார்த்தீங்கன்னா மைசூர் சமஸ்தானத்தில் ஒரு திவானாக இருந்திருக்கிறாரு. தந்தையுடைய மறைவுக்கு பின்னாடி அந்த திவான் பதவியை இவர் ஏற்க நிராகரித்து விட்டு அதற்கு பதிலாக காவிரி கரையோரத்தில் இருக்கிற டெல்டா பகுதியில் உள்ள சைவ கோயில்களை எல்லாம் யாத்திரை செய்கிறதுக்கு துவங்கியிருக்கிறாரு. தஞ்சைக்கு வருகிறாரு. மராட்டிய சாம்ராஜ்ய மரியாதை அவருக்கு நிறைய கிடைச்சிது. அந்த ஷாகுஜி அப்படிங்கிறவர் ரொம்ப மரியாதையாக இருக்கிறாங்க. ஒரு சமயம் என்ன ஆகுது, அந்த அவர் தங்கியிருந்த இடத்துல பாம்பு கடியால் இறந்த ஒரு பிராமணரை மீண்டும் உயிர்ப்பித்த ஒரு நிகழ்வுகளும் நமக்கு உண்டு. இந்த திருவிடை மருதூரில் இருக்கிற மகாலிங்கேஸ்வரர் அவரால் ரொம்ப ஈர்க்கப்பட்டு கவரப்பட்டு அருகில் உள்ள திருவிசை நல்லூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தனது வீட்டை, அதாவது தன்னுடைய குடிலை அமைத்து கொண்டு நித்தமும் கோயிலுக்கு செல்வது அவருடைய வழக்கமாக இருக்கிறது. இந்த ஸ்ரீதர ஐயாவாளின் வாழ்க்கையோடு பல விஷயங்கள், ஒரு நிகழ்வுகள்லாம் நிறைய தொடர்பு உடையது. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் ஒரு ஸ்ரார்த்த பூஜை நடக்குது. அதாவது நம்ம திவசம் ஸ்ரார்த்தம் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு பூஜை ஒரு நாள் நடக்கிறது. அப்போ அங்கே பிராமணர்கள்லாம் வந்து அதுக்கான எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. நிறைய சமையல்லாம் செஞ்சு சாப்பாடெல்லாம் தயார் பண்ணிட்டாங்க. இவர் எண்ணெய் ஸ்நானம் செய்துட்டு வர்ற வழியில் ஆற்றுக்கு போயிட்டு எண்ணெய் ஸ்நானம், காவிரி கரையோரம் தானே, வரும்போது ரொம்ப ஒரு பசியால் வாடுகிற ஒரு ஏழையை பார்க்குறாரு. உடனே வீட்டில் இருக்கிற, சுருக்கமாக சொல்கிறேங்க, வீட்டில் அவர் சமைச்சு வச்சுருக்கிற பதார்த்தங்களையும் உணவையும் அவங்களுக்கு பரிமாறிடுறாங்க. உடனே இந்த பிராமணர்கள் ஏற்கனவே இவர் மீது பொறாமை, ஏன்னா இவருக்கு நிறைய கீர்த்தி, அதனால் அந்த ஒரு பொறாமையினால் இந்த பூஜைகளை நாங்கள் செய்ய மாட்டோம். சரி, அப்படி நான் செஞ்ச தவறுக்கு என்னன்னு சொல்லி கேட்கும்போது, கங்கையே கொண்டு வந்து இங்கே புனிதப்படுத்தினாதான் உண்டு அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கிற கங்கையில் போயிட்டு அவர் போய் கங்காஷ்டகம் படித்து கங்கா கங்காதரா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம், ஒரு அஷ்டகம் அதை படித்து அங்கேருந்து அந்த கிணத்துல இருந்து அப்படியே கங்கை பொங்கி
பொங்கி பொங்கி ஊர் பூரா தண்ணீராக போயிடுது. அப்புறம் எல்லாரும் ரொம்ப வருந்த வேண்டி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கங்காதேவியே நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த கிணற்றுக்குள்ளே அவர் ஆவாகனம் பண்ணிடுறாரு. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்த நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் வருகிற கார்த்திகை மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தன்று இந்த நிகழ்வு இன்றளவும் உண்டு. இந்த கிணற்றிலிருந்து எடுத்து எல்லாருக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றளவும் அந்த கோயிலில் இருக்கிற அந்த தீர்த்தத்தை எடுத்து அழகாக குளிச்சுட்டு அப்போ அதில் கங்கா ஸ்நானம் செய்வதாக இன்றளவும் நடக்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த ஸ்ரீதரையாவால், சதாசிவ பிரம்மேந்தர், ஸ்ரீ சத்குரு சுவாமிகள் இவங்க எல்லாம் இந்த பஜனை சம்பிரதாயத்தில் சமகாலத்தில் இருந்ததுனால அவர்களுக்கு மும்மூர்த்திகள் அப்படின்னு கருதப்படுகிறது. இந்த கோவிந்தபுர கிராமம், திருவிசநல்லூர் கிராமம், அப்புறம் மருதாநல்லூர் கிராமம் இந்த மும்மூர்த்திகள் வாழ்ந்த இடங்களாகவும் ரொம்ப புனிதமான இடங்களாகவும் இருக்குது. அதற்கேற்றவாறு அங்கே நிறைய மடங்களும் இருக்குது. உங்களுக்கு கும்பகோணத்தில் இது அமைந்துள்ளது. இந்த மாதிரி நாம சங்கீர்த்தன பாடல் கங்காதர கங்காதரா அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான பாடல்லாம் பாடி இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துருது. ஸோ இவர் நிறைய பல பல படைப்புகள் எல்லாம் செய்திருக்கிறாரு. அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா ஆக்கிய சஷ்டி, தயாக்ஷதகம், மாத்ருப் சதகம், ஸ்துதி பத்தாதி, சிவபக்தி கல்பதலா, கல்பலதா, சிவபக்த லக்ஷணம், தாராவளி ஸ்தோத்திரம், அர்த்திஹார ஸ்தோத்திரம், குளீராஷ்டகம், ஜம்புநாதாஷ்டகம், தோஷ பரிகார அஷ்டகம், கங்காஷ்டகம் ரொம்ப முக்கியம், கிருஷ்ண துவாதச மஞ்சரி, அச்சுதாஷ்டகம், டோல நவரத்னமாலா, பதமணி மஞ்சரி, சமஸ்கிருத அகராதி, பூஷணம், சோஹந்திர விலாசம், நாமம்ருத ரசாயனம், இது மாதிரி நிறைய பாடல்கள், நிறைய பஜனைகள், நிறைய விஷயங்கள் அவர் நமக்கு அற்புதமாக அள்ளி கொடுத்து இந்த கங்கா பூஜையை இன்றைக்கும் நம்ம ஊர்லேயே போய் நாம் செஞ்சு தீர்த்தம் ஆடலாம். கங்கையில் குளித்தா புனிதம். கங்கையின் கதை அப்படின்னு ஒரு பதிவு இருக்குது. அதில் கங்கை எங்கெல்லாம் வரா, எப்பெல்லாம் வரான்ற குறிப்புகள் உண்டு. அதில் ரொம்ப சிறப்பான விசேஷம் இந்த கார்த்திகை அமாவாசையை நாம் எல்லோரும் தவறாமல் பயன்படுத்தி கொண்டு ஸ்ரீதரையாவாள் மடத்துக்கு போயிட்டு அந்த கங்கை தீர்த்தத்தை எல்லாரும் ரோக்ஷித்து நம்ம அதில் நீராடி கங்காதேவியின் பரிபூர்ண அருளையும் ஸ்ரீதரையாவாள் போல இந்த மாதிரி மகான்களுடைய அற்புதமான அனுபவங்களை எல்லாம் கேட்டு அன்னைக்கு அதை நம்ம ஆசீர்வாதம் பெற்று நாம் வாழ்வில் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.